கதாநாயகனே கிருஷ்ணன் தான். வந்து மாதவன் சரிதம் இடையிடை வழங்கும்னர் வில்லிபுத்தூரார். வியாசர் சொன்னார் நாராயண கதாமிருதம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாந்திர மாத கணக்குப்படி பண்டிகையெல்லாம் நம்ம அந்த கணக்கில் தான் கொண்டாடுறது. பகவான் கீதையை சொல்கிறான். வந்தான் ஜெகத்குரு, யானை கூப்பிடுறதே அகிலலோக குருன்னு தான் கூப்பிட்டது. அனன்யா சிந்தையந்தோ மாம் யஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். கம்சன் முதற்கொண்டு இரண்யகசிபு முதற்கொண்டு சௌக்கியமாக இருந்தான்னா நாராயணனை ஜெயிப்பேன்னா அவன் கிருஷ்ணனை ஜெயிப்பேன்னா, அதனால் அவள் தெரிஞ்சோ தெரியாமலோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொன்னாலோ இல்லையோ. இதில் வேடிக்கை என்னென்னா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் தான் நன்னாவே நினைப்பான். திட்டணுமோ இல்லையோ. அந்த கொல்லுவேன்னு சொல்கிறதுனால தான் அவனை வதம் பண்ணார் கம்சனை. பூதகியும் அதுக்கு தான் வதம் பண்ணார். எல்லாரையுமே ராட்சசிகளை. பகவானிடத்தில் அனுதினமும் பக்தி செலுத்தணும், வினாடிக்கு வினாடி. ஆழ்வார் அழகாக சொன்னார், நமக்கு பகவான் எல்லாமே தருவான், தந்துன்னு இருக்கான். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் செய்யும் நிலந்தரும் செய்யும் நீழ்விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும். எல்லாம் என்னெல்லாம் நமக்கு வேணும். இதில் வேடிக்கை, நம்ம யாரும் கேட்கவே வேண்டாம், கேட்கவும் இல்லை. நம்ம ஜனிக்கிற போது அம்மா அப்பா வேணும்னு ஜனிக்கிறதுக்கு முன்னால் கேட்கலையே. அம்மா அப்பாவை கொடுத்துட்டு தானே நம்மளையே படைச்சான். சொல்லுங்க, அந்த அம்மா அப்பாவை எதுக்கு படைச்சான்னா நமக்கு இந்த சொன்னானே குலம் தரும் செல்வம் தந்திடும், இதெல்லாம் கொடுக்கறது அவா மூலம் கொடுத்தான். புரியுறதோ? நமக்கு எல்லாத்தையும் இந்த பூமியில் படைச்சுட்டு அப்புறம் நம்மளை படைக்கிறான். இப்போ நம்ம எதுக்கு கவலை பண்ணும்? அனன்யா சிந்தையந்தோ மாம், வினாடிக்கு வினாடி அவன் நாமாவை சொல்கிறது தானே நம்ம வேலை. ஆழ்வார் அழகா சொன்னார், திருமழிசை ஆழ்வார், தொழில் எனக்கு தொல்லைமால் தன்னமாமம் ஏத்த. தொல்லை எப்படின்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. தொல்லைன்னா பார்க்கடல்னு ஒரு அர்த்தம். தொல்லை நீங்கின்னு கம்பன் எழுதுறான். புரியுறதா? நம்ம தொல்லைன்னா வேற ஒரு அர்த்தம் சொல்கிறோம். தொல்லைங்கிறதுக்கே பார்க்கடல் வேந்தன், தொழில் எனக்கு தொல்லைமால் தன் நாமம் ஏத்த. அப்போ என்ன அர்த்தம்? தொல்லைனா எப்பவும் இருக்கிறதுன்னு அர்த்தம். புரியுறதோ? நம்ம அது மாமி சொல்கிறாளோ இல்லையோ, இவரோட ஒரே தொல்லைன்னு, அப்படின்னா எப்பவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்பவும் இருக்கக்கூடியவன் பகவான். நமக்கு ரெண்டு வகையான வியாக்கியானம். நன்ன கிடச்சி எல்லா சௌக்கியமும் வந்த உடனே நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் பண்ணோங்கிறோம். ஒன்றும் கிடைக்காத போது இந்த பகவான் கொடுக்கலைங்கிறோம். பதில இது யார் மனசு? நம்ம மனசு தானே. நன்ன எல்லாம் கிடைக்கிற போது நம்ம வாயிலேருந்து பகவான் தான் கொடுத்தான்னு வரல. எல்லாத்தையும் நான் தான் சார் எல்லாம் ஏர்ன் பண்ணேன். பல பேரை கேளுங்க, என்ன சொல்லுவான், எப்படி இருக்கேன்னு கேளுங்கோ, ரிட்டையர் ஆகிட்டேன், வெல் செட்டில்டு. எப்படி அந்த வெல் செட்டிலுங்கிற பதம் வந்ததுன்னு யோசிக்கலை. புரியுறதோ? அது எப்படி நமக்கு கிடைச்சது? நீங்கள் நம்ம மட்டும் சொல்லலை சார்,
நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறவாளையும் போய் பாருங்க, எல்லாரும் என்ன சொல்கிறா? காட் இஸ் கிரேட் அப்படின்னு ஒரே வரியில் சொல்லிட்டான். நமக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். நீங்கள் அங்கே தான் ஒன்று கவனிக்கணும். நமக்கு எல்லாத்தையும் இப்படி அவன் கொடுக்குற போது அவன் ஒன்றுமே நம்மள்கிட்ட எதிர்பார்க்கலையே. ஒரு பூவை போடு, கீதையில் தான் சொல்கிறான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா. ஒரு பூவை போடு, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு அவன் சொல்கிறான். அவன் வேற ஒன்றுமே சொல்ல, ஒரு பூவை போடு, ஒரு பழத்தை நைவேத்தியம் பண்ணு, ஒரு இலையை போடு. அதுதான் நான் அன்றைக்கே சொன்னேன். இந்த மினரல் வாட்டர் வாங்குறது அப்படியே குடிக்காத, நைவேத்தியம் பண்ணு. தோயம்னா நல்ல ஜலம். இது ஒழுங்காக கிடைக்கணுமே. அது ஒன்றும் இருக்க. நம்ம நினச்சினுங்கோ காரில் போகிற போது போகிற வழியில் கிடைக்கும்னு. நம்ம போகிற போது தான் கடையெல்லாம் அடைச்சிருப்பான். ஆமாம், நமக்கு அதுவும் கிடைக்கணுமே. நீ 20 ரூபா கொடுத்தாலும் கிடைக்கணுமே. அதை தான் பகவான் சொல்கிறான். நீ எது கிடைச்சாலும் எது சாப்பிட்டாலும், ஆழ்வார் அதுதான் சொன்னார், உண்ணும் சோறும் பருகு நீரும் தின்னும் வெத்தலையும் கண்ணனுக்கே. எல்லாம் அவனுக்கு தான். அப்போ ஒருத்தர் கேட்குற, நம்ம ஏன் இப்போ ஒரு படி புளியோதரை நைவேத்தியம் பண்ணுற, எல்லாருக்கும் கொடுக்கணுமே. அவனுக்கு ஒரு பிடி போரும். அவன் தன்னைத்தான் சொல்லிட்டான். நம்ம எல்லா அடியார்களுக்கும் கொடுக்கணும்னு கூட நைவேத்தியம் பண்ணுறோம். புரியுறதோ? அதில் இன்னொருத்தர் வியாக்கியானம் பண்ணார். அவன் ஒரு பழத்தை போடுங்கிறான். இப்போ ஒரு 100 பேர் வந்தால் எல்லாத்தையும் பகவான் இருக்கானோ இல்லையோ. அப்போ ஆளுக்கு ஒரு பழம் வை, அவன் சொன்ன மாதிரி 100 பழம் வேணுமே. பகவான் எல்லாத்தையும் இருக்கானோ இல்லையோ. நீங்கள் அப்படி பார்க்கணும். அவன் எதுக்கு ஒரு பழம்னு சொல்கிறான்னா, எல்லாராலையும் 100 பழம் நைவேத்தியம் பண்ண முடியாது, ஒரு பழம் நிச்சயம் பண்ண முடியும். புரியுறதோ? அவன் அந்த ஆங்கிளில் சொல்கிறான், எல்லாரும் செய்யணும். புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் ஈடுபடணும், ஈடுபாட்டோடு செய்யணும். அதுதான் முக்கியத்துவம். எல்லாரும் உணருங்கள் தயவு பண்ணி. அவன் என்ன சொல்கிறான்? என் நாமாவை சொல்லு, என் நாமாவை சொல்லி என்னை எப்பவும் நினைப்பவன், அனுதினமும் வினாடிக்கு வினாடி அனன்யா சிந்தையந்தோமாம். இதில் இந்த ஸ்லோகத்தை ஒழுங்காக படித்தா யாரும் இந்த ஜாதி பிரச்சனை, தமிழன் வடக்கத்திக்காரன் இப்படிலாம் கலப்ப மாட்டான். அவன் எங்கேயானு இந்த ஸ்லோகத்தில் நான் வடக்கத்திக்காரன் பூஜை பண்ணால் தான் கொடுப்பேன்னு சொன்னான்னா, ஏன்னா வடக்கத்தான்னு சொல்லியிருக்கான். அதுவும் அவனும் குஜராத்திக்காரன், துவாரகாநாதன் சொன்னான். அப்படி எந்த ஜீவன்னு சொல்கிறான். எந்த ஜீவன்னு சொல்லிட்டானே, ஆணையும் தானே கூப்பிட்டது. இங்கே அதுதான் நம்ம மதம் அங்கே நிற்கிறது, பகவான் அங்கே நிற்கிறான். பகவான் பாருங்க என்ன சொல்கிறான், எந்த ஜீவன் நினைத்தாலும் இவா தான் நினைக்கணும், இவா நினைக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. இங்கே இந்த ஜாதிக்காரன் தான் சொல்லணும், இந்த ஜாதிக்காரன் சொல்லக்கூடாது அப்படி சொல்லலையே. எங்கே எழுதி வச்சுருக்கான்? அவன் இன்னும் வசதியாக சொல்கிறான், அதை இவ தப்பாக பேசுகிறா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகச்சகா. குணத்துக்கேற்ப நான் ஜாதியை படைச்சேன்னா, அப்படி பார்த்தா இப்போ இந்த ஒரு ஜாதியுமே இருக்காது. ஆமாம், அப்பா வேதம் சொல்கிறதுக்கு ஒருத்தனை படைச்சான், நாட்டை காப்பாற்றுறதுக்கு இவ தப்பாக பரப்புறா. பிராமணசிய முகமாச்சின்னா பகவானை பார்ப்பவன் அர்த்தம். இவன் முகத்திலேருந்து பிறந்தான்னு கிளப்பி விட்டான். சத்திரியனுக்கு தோளுக்கு பலமாக வரையங்கிறான். இவளுக்கு அர்த்தம் தெரியல. கம்பன் விளக்கம் கொடுத்தான். சூத்திரன்னா சூக்ஷ்ம புத்தி உள்ளவன். அவன் உழறத்துக்கு பாதத்துக்கு தெம்பாக வருவனா. உழறத்துக்கு எது முக்கியம்? பாதம்னா புரியல. அதாவது தங்களுக்கு மாற்றி சொல்கிறது, தங்களுக்கு சாதகமாக எதையாவது ஒன்று சொல்கிறது, சண்டைக்குன்னே அலையிறது. அப்படி அவ பண்ணலை. அப்போ நீங்கள் கேட்போம், இப்படி இடைக்காலத்தில் மனிதர்கள் பண்ணினார்கள்னு இருக்கே,
மனிதன் தப்பு பண்ணான்னா பகவான் ஜவாப்தாரி இல்லை. அதை போல புரிஞ்சுக்கோங்க. மனிதன் மனிதனை நீ நாமாவை சொல்லு இப்படி இருன்னா தப்பு பண்ணுன்னு சொல்லலையே. பகவான் நாமாவை நம்ம எப்போ உண்மையாக சொல்கிறோமோ நமக்கு எப்போ இந்த பேதமே வராதே. பேதம் எப்படி வரும்? இவாளுக்கு ரொம்ப பேருக்கு சாஸ்திரமே தெரியலை. ஆமாம், ஸ்ராத்தத்தை அன்னைக்கு நம்ம சமைச்சதை மற்றவாளுக்கு போடப்படாதாமேன்னு சொல்கிறா. நான் சொன்னேன் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். என்ன சொல்கிறேள் மாமான்னா, எல்லாருக்கும் ஸ்ராத்தம் பண்ணுறேள், தயாதிக்காரால தவிர சாப்பிடப்படான்னு, மற்றவாளுக்கு போடணும்னு இருக்குது. அது எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த 2 பிராமணாள் சாப்பிட்ட உடனே அவள் இலைக்கு முன்னால் விகிரான்னம்னு போட்டு மந்திரம் சொல்கிறேளே, சொல்லிவிட்டு அந்த அன்னத்தை எடுக்கிறேளோ இல்லையோ, அந்த அன்னம் எப்படி போடணும் தெரியுமா? சாதம் மலையாக வடித்து கொட்டணும். 2 பேர் இலைக்கு முன்னாலேயும் அண்டால வடித்து அதை எடுத்து மற்ற பேருக்கு போடணும்னு ஆசைப்படுறே, தனியாக காய்கறி பண்ணி சமைச்சு சாம்பார் வச்சு போடணும் இந்த அன்னத்தை. புரிஞ்சுதா? அது எல்லாராலையும் அப்படி வடித்து பண்ண முடியலேன்னு தான் காக்காக்கி போடுறோம். புரிஞ்சுக்கோங்க. உன்னை யார் போட வேண்டான்னா, நான் அப்பா அம்மாவுக்கு திவசம் பண்ணாமல் முதியோரத்துக்கு பணம் கட்டுறேன்னா பிரயோஜனம் இல்லை. அப்பா அம்மாவை பட்டினி போட்டுவிட்டு அங்கே கட்டுறத, அப்பா அம்மாவுக்கும் இங்கே பண்ணணும், முதியோரத்துக்கும் கட்டணும். அது வேண்டான்னு சொல்லலையே. இதர போஜனம்னு பேர், மற்றவர்களுக்கு. புரிஞ்சுக்கோங்க. நன்னா செய்யலாம். பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளுக்கு தனியாக சமைச்சு போடலாம். நம்ம அதில் சமைக்கணும், நம்ம சாப்பாடு சாப்பிடணுங்கிறதுக்கு தனியாக இதை போடக்கூடாது. ஆமாம், அது வச்சிருக்கா, இதை போடக்கூடாது. அவன் வர்றவனும் சாப்பிட மாட்டான் இதை, அதையும் தெரிஞ்சுக்கோ. அதனால் செய்யறதுக்குன்னு பல வழிமுறைகள் இருக்குது. இப்படித்தான் செய்வேன், இதையும் செய்யக்கூடாதுன்னு சண்டைக்கு அலையப்படாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுங்கிற கவர்மெண்ட்டில், அதை இங்கே ஆச்சாரம்ங்கிறான். அவ்வளோதான் வித்தியாசம். ரூல் சொல்கிறையோ இல்லையோ, கவர்மெண்ட்டில் ரூலுங்கிற அதைத்தான் பகவான் சொல்கிறான். என் நாமாவை சொல். அதுக்குத்தான் இப்போ நம்ம எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ணி போடுறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். நீ அன்னைக்குன்னு என்னத்துக்கு அலையிற? தினமே கொண்டு கூட. ஒரு 10 பிச்சைக்காரனுக்கு சமைச்சு ஆற்றுல ஏதோ ஒரு சாதத்தை பண்ணி பொட்டலத்தை கட்டி கொண்டு கூட. யார் வேண்டான்னா, நன்றா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு பழச கொடுக்கக்கூடாது. ஆமாம், ஆமாம், நிறைய பேர் பண்ணுறா, போய் பாருங்கோ. எத்தனை பேர் பண்ணுறா. என்னோடய அண்ணா பொண்ணு ஒருத்தி டாக்டர், டெய்லி 300 பேருக்கு சாப்பாடு போடுறா. கோயம்பேடு ஓவர் பிரிட்ஜு கீழே ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு வள்ளலார் சங்கம்னு வச்சுருக்கா. 70 ரூபாய்க்கு அரிசி வாங்குறா தெரியுமா? எண்ணெய், செக்கு எண்ணெய் அங்கே கொண்டு போய் 12:30 1 மணிக்கு போடுறா. எப்படி போடுறா தெரியுமா? 300 பேரை க்யூவில் நிற்க வச்சு இப்போ ஸ்லோகம் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு கொடுக்குறா பொட்டலத்தை. பகவான் எந்த ஸ்வரூபத்தில் வருவான்னு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், அவள் பல் டாக்டர். ஏழைகளுக்கு ஃபீஸ் வாங்கிறதில்ல, பணக்காரர்கள்ட்ட வாங்கிறத ஏழைகளுக்கு டேர்ம் ஃபீஸ் கட்டுறா. அங்கே கோயம்பேட்டில் இருக்கிற ஆட்டோ ஓட்டுற வா இவான்னு இந்த குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தரா. பண்ணுங்களேன், யாரு வேண்டான்னா. தியானம் பண்ணுறதுக்கு பகவான் நாமாவை சொல்லிட்டு அதையும் கவனிக்கணும். அங்கே போய் பொட்டலம் கொடுக்குறேன்னா சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜனார்தன பிரியதாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடு.
அவனை நினைக்காம சொல்லப்பட கொடுக்கப்படாது. வள்ளலார் அதுதான் கொண்டு வந்தார். நீங்கள் அதைத்தான் உணரணும். பகவன் நாமாவை நம்ம சொல்கிறதே தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும். என்ன தகுதி வேணும்? அவன்கிட்ட இல்லைங்கிறதே ஒரு தகுதி தானே. இல்லை, அவன் இருந்தால் உன்னையும் கேட்குறான், இல்லாதவா தானே கேட்குறான். இப்போ பகவான் என்ன கேட்குறான்? என் நாமாவை சொல்லு. உனக்கு சொல்கிறதுக்கு நான் தகுதி கொடுத்துருக்கேனே, நாக்கு கொடுத்துருக்கேனே, கை 2 கொடுத்துருக்கேனே பூ போடுறதுக்கு. இன்றைக்கி ஜென்மாஷ்டமி, அழகாக 2 பூவை போடலாமே கிருஷ்ணருக்கு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்லிகிட்டு இருக்கேனே, போடுறதானே. அவன் நாமாவை சொல்லு. சுந்தரர் தேவாரத்தில் சொன்னார், நான் மறந்தாலும் என் நான் மறவாதுன்னர் நமச்சிவாயத்தை. நமக்கு நாக்க படைச்சிருக்கானே, நன்னா நாமாவை சொல்லுவோமே. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, எங்கேருந்து வேணாலும் சொல்லுன்னா. நமக்கு எதுக்காக ஒரு வீட்டிலையே ஒரு இடம் பூஜை ரூம்னு வச்சுக்க சொல்லியிருக்கா? நமக்கு ஸ்ரத்த வரத்துக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ பஸ்ஸில் போகிற போதும் சொல்லலாம், ட்ரெயினில் போகிற போதும் சொல்லலாம், குளிக்கிற போதும் சொல்லலாம், எப்பவும் சொல்லலாம். ஆனால் ஒரு நியதின்னு ஏன் வச்சுருக்கான்னா, உனக்கு ஸ்ரத்த வரணும்னு. சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுக்கோ. இல்லை, எந்த இடத்துலையும் பண்ணலாம். முதல்ல ஜலத்தை தெளி, ஹரிஹரின்னு தெளி, சுத்தம் பண்ணு. இப்போ நம்ம இப்போ சேரில் உட்காரோம், அசுத்தமாக இருந்தால் உட்காருவோமா? அழுக்காக இருந்தால் தொடச்சுட்டு தானே உட்காருவோம். அது மாதிரி நீ ஜெபிக்க போகிற பகவானையும் காயத்ரி தேவதையும் ஆவாகனம் பண்ண போகிற உன் ஆத்மாவில், அப்போ நீ உட்கார்ற இடம் நல்ல இடமா இருக்கணும். அதுதான் க்ஷேத்திரம்னு பேர். க்ஷேத்திரம்னா நல்ல இடம்னு அர்த்தம். க்ஷேத்திரம்னா நீங்கள் நினச்சின்னு கோவிலுக்கு பேரும் கிடையாது. திவ்ய தேசம் இது ஒரு க்ஷேத்திரம். இப்போ இங்கே கல்யாணராம உபன்யாசம் பண்ணுறேன் பாருங்கோ. இந்த மேடைக்கு உபன்யாசம் பண்ணி பாட்டு கச்சேரி பண்ணி பஜனை பாடி இதுக்கு ஒரு சாநித்தியம் வரும். புரிகிறதோ உங்களுக்கு? எதுவுமே செய்ய 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 வரும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்டுங்கிறானே இங்கிலீஷில். இங்கே நம்ம பகவான் கீதையில் சொல்கிறது தான், நாமாவை சொல்லிகிட்டே இரு, பகவான் நாமாவை. அப்போ நம்ம குளிக்கிறது உடம்பை சுத்தம் பண்ணிக்கிறோம். இது துர்நாற்றம் வீசுகிற உடம்பு சுத்தம் பண்ணிண்டு நெத்திக்கெல்லாம் இட்டுண்டு பகவான் குடிகொள்கிறானே. குரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஆச்சாரியன், அவர் என்ன வாசனாதி திரவியமெல்லாம் போட்டுண்டு இந்த மாதிரி சால்வையெல்லாம் போத்திட்டு தான் வருவார். ஒரு சிஷ்யம் ஒரு நாளைக்கு கேட்டான், நல்ல வேதாந்தம் சொல்கிறேன், இதெல்லாம் என்னத்துக்குன்னு கேட்டான். சொல்கிறேன் ஒரு நாளைக்குன்னு. ஒரு நாளைக்கு சிஷ்யாலோடு வந்துட்டுருக்கார் காலக்ஷேபம் பண்ணிட்டு. அப்போ வரும்போது அங்கே ரெங்கனார் கோயிலில் ஒரு இடத்துல சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு வாழை மர தோரணம் கட்டி மாவளை தோரணம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்க. அவர் கேட்டார் தெரியாத மாதிரி, இதெல்லாம் எதுக்கு இப்போ ரெடி பண்ணுறான்னு கேட்டார். என்ன சுவாமி உங்களுக்கு தெரியாதா? நாளையிலேருந்து வசந்தோத்சவம் பெருமாளுக்கு. அங்கே ஸ்ரீரங்கத்தில் வசந்தோத்சவம்னு பண்ணுவாள். வெய்ய காலத்தில் சுற்றி ஜலம் விட்டுருவா அந்த மண்டபத்தில், ஏசியாக கூலாக இருக்கணும்னு. வசந்த காலத்தில் அது வைகாசி ஆனியில் வரும், வைகாசி மாதம் சித்திரை வைகாசியில் வரும். அது நாளையிலேருந்து பெருமாள் இங்கே ஏழ போகிறார், வசந்தோத்சவம், அதுக்காக எல்லாம் பண்ணுறாங்க. அவர் உடனே பதில் சொன்னார், 10 நாளைக்கு வர பெருமாளுக்கே இந்த இடத்த சுத்தம் பண்ணி பண்ணுறியே, நான் ஏன் வாசனாதி திரவியம் சால்வையெல்லாம் போத்தின்னு வரேன்னு கேட்குற? 365 நாளும் குடியிருக்கிற பெருமானுக்கு பண்ண வேண்டாமான்னு கேட்டார். இங்கே 365 நாள் இருக்க போகிறார். நீங்கள் அதுதான் புரிஞ்சுக்கணும். நம்முடைய உடம்பை எதுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோம்? பகவான் குடிகொள்கிறான். இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்கார்ற போது அசுத்தமாக இருந்தால் உட்கார மாட்டோம். அது மாதிரி நம்முடைய ஆத்மா அசுத்தமாக இருக்கக்கூடாது.
உடம்பு அசுத்தமாக இருக்கக்கூடாது. உடம்பும் சுத்தமாக இருக்கணும், ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீர்கள். குளித்ததுனால தானே உடம்பை சுத்தமாக வச்சுருந்தா போருமான்னா, உடம்பும் சுத்தமாக இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், ஆத்மாவும் போடுறேன். ஆமாம், அன்றைக்கே சொல்லிட்டேன், புறந்தூய்மை நீரால் அமையும். வள்ளுவர் அகந்தூய்மை நேதிக்கே சொன்னேன், வாய்மையால் காணப்படும். சொல்லு, ரெண்டுமே தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் பகவான் வந்து குடிகொள்வான். இல்லைன்னா எப்படி குடிகொள்வான்? அதைத்தான் அவன் சொல்கிறான். வினாடிக்கு வினாடி நீ அவன் நாமாவை சொல்லணும்னா மற்றொரு கருத்து. நாம் பகவன் நாமாவை சொல்ல சொல்ல அது சுத்தமாயிடுவோம். புரிஞ்சுக்கணும். பகவன் நாமாவை சொல்ல சொல்ல, லைட்டை போட்டிருக்கோம், இருட்டு போயிடுத்தே. இப்போ நீங்கள் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்க, இருட்டாயிடும். இப்போ இந்த லைட்டை போடவுமே ஒளி வந்துடுத்து, இருட்டு எங்கே போச்சுன்னு தெரில. பொழுது பிடிஞ்சு சூரியன் வந்தவுடனே இருட்டு போகிறது. அது மாதிரி சாநித்தியம், நம்முடைய ஆத்மாவில் இருக்கிற பகவான் இங்கே இருக்கானே, அந்த பகவான் நாமாவை சொல்ல 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 நமக்கு இங்கே ஒரு சாநித்தியம் கூடும். பகவான் அப்போ நம்மளை விட்டு போகமாட்டான். அதை தான் அவனே சொல்கிறான், நான் வைகுண்டத்தில் இல்லை, நான் யோகி இதயத்தில் இல்லை. யாரெல்லாம் குதித்து பாடுறானோ அவன்கிட்ட இருக்கேங்கிற. நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவம் மத்பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. இவன் குதித்து பாடுவான் கோவிந்தா கோபாலான்னு. அப்புறம் கொஞ்சம் மூச்சு இறைச்சோடனே உட்காண்டுருவான். கோவிந்தனை விட்டுருவோன்னு இல்லையோ, இப்போ அவனுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமே. இப்போ இன்னொருத்தன் குதிப்பான், அவனோட போயிடுவான். அவர் நாமதேவர் துக்காராம்லாம் உட்காண்டிருக்கார் பண்டரி க்ஷேத்திரத்தில். அவன் பாடுறதை குதித்து பாடுறதை பார்த்துட்டு அவனும் வந்துட்டான் சந்நிதியிலேருந்து. அவனும் குதிக்கிறான் அவளோட. பாரு, அவன் சந்நிதியில் இருக்க விரும்பலை. பாரு, நம்ம இங்கே இருன்னு சொல்கிறோம் இல்லையே, அவன் நம்ம குதித்து பாடுற இடத்துக்கு வந்துட்டானே. நமதேவ கீர்த்தன கரீம் பிரேம பர நாச்ச பாண்டுரங்கா. அவன் குதிக்கிறானா, இந்த வஸ்திரம் அவிர்றது. அப்போ துக்காராம் சொல்கிறார், வஸ்திரத்தை கட்டிக்கோன்னு. அவனுக்கு வஸ்திரம் அவிர்றது கூட தெரியாமல் குதிக்கிறான். ஜனாபாயிம் ஹனே தேவா போலோ அபங்கா. அவன் பகவான்கிட்ட கற்றுக்கோங்க, சிம்பிளாக இருக்கிறது. அதுதான் இப்போ நம்மளே இந்த ஃபோன் வாங்கி வச்சுருக்கோம். இது 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். வருஷத்துக்கு இத்தனை ரூபான்னு கட்டுறோம். அது சும்மா இருக்குது. யாராவது கூப்பிட்டா தானே பேசுகிறோம். கூப்பிடுறது பேர் நம்மளை காலிங். நல்ல பதம் வச்சுருக்காம பார், இன்கமிங் கால். நம்மளை ஒருத்தர் கூப்பிடுறா, எங்கூட பேசுன்னு. அழைத்தல். அவன் இங்கிலீஷ் பதம் நல்ல பதம், தமிழில் தான் தப்பாக சொல்கிறோம். ஃபோன் பண்ணி அடிக்கிறதுங்கிறான். அடிக்கிறதெல்லாம் உதைக்கிறதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஃபோன் அழைக்கிறதுன்னு சொல்லு, ஃபோன் கூப்பிடுறது சொல்லு. நம்மளை கூப்பிடுறதே பேசுன்னு. அதைத்தான் அவன் சொல்கிறான், என்ன கூப்பிடு. இப்போ நம்ம கூப்பிடுறோன்னா அவுட் கோயிங் அப்படிங்கிறோமே, இங்கேருந்து வருது ஹிருதயத்துலேருந்து. அதைத்தான் பகவான் சொல்கிறான், என்னை கூப்பிடு, நான் வந்துடுறேன். இப்போ பகவானுக்கு தெரியாதா நம்ம கஷ்டப்படுறோம்? ஒரு பையன் கேட்குறான், நம்ம கூப்பிடாமலே வரலாமோ இல்லையோ? எப்படிரா வருவான்? நீ இன்கமிங்னு வச்சிருக்கியே ஃபோனில், கூப்பிட்டா தானே பேசுவ. அவள் இப்போ நம்மளை கூப்பிடுவான்னு நினச்சிண்டு நம்ம பேசுவோமா? இல்லையே, பேசுறது இல்லையே. நீ அவளோட பேசணுங்கிற போது கூப்பிடணும்னு நினைக்கிற, அவ்வளோதானே. ஆனால் நீ தானே கூப்பிடுற. அதை தான் தெரிஞ்சுக்கணும்.
அதுதான் பகவான் சொல்கிறான், என்னை அழை. அதுதான் இந்த காலத்து கவி எழுதினா, அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். சார் நம்ம கூப்பிட்டா தான் சார் வருவான், கூப்பிடாமல் எப்படி வருவான்? யோஜனை பண்ணுவோம். நம்ம ஒன்றா பழகிறோம் பக்கத்தில், அவளோட 30 வருஷமாக பழகிறோம் வச்சுக்குவோம். அவள் அது பொண்ணுக்கு கல்யாணம், அவள் பத்திரிக்கை எடுத்துன்னு வரா அழைக்கிறதுக்கு. நம்ம அப்போ என்ன சொல்கிறோம்? கூப்பிடணுமா, நான் வளர்த்த பொண்ணுங்கிறோம், சொல்கிற முடியும். சரி, சப்போஸ் அவள் நம்மளை கூப்பிடாமல் கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோக்கு, நீ வளர்த்த பொண்ணுன்னு போக வேண்டியதானே? யாராவது போகிறீங்களா? ஒன்றும் பழகின்னு வச்சோர் கூப்பிடவே இல்லைங்கிறான். என்ன சார் நீங்கள் ஒன்றா பழகினேங்கிறேள் 30 வருஷமாக, நான் இடுப்பில் தூக்கி வச்சு கொஞ்சின பொண்ணுங்கிறேள். அப்போ நீ போக வேண்டியதானே மண்டபத்துக்கு, என்னை ஏண்டா கூப்பிடலன்னு போல முடியும்? ஏன் போல? நீ கௌரவம் பார்க்குறிய, கூப்பிட்டாதான் போகணும்னு. என்ன சார் நீ ஓட்ட 30 வருஷ பழக்கத்துக்கே இப்படி சொல்கிறிய? நீ பகவான் நம்மள்கிட்ட ஜென்ம ஜென்மாவாக பழகின்னு இருக்கானே, அவன் சொல்ல மாட்டானா என்னை கூப்பிடுன்னு? சொல்லு. நம்ம கூப்பிட வேண்டாமா? கூப்பிடலைன்னா எப்படி வருவான்? நம்ம அவனை கூப்பிடணும். பஜனையில் பாடுறோமே, யசோதை கூப்பிட்டா சாப்பாடு ஊட்டுறேன்னு, நானும் இப்போ நைவேத்தியம் பண்ணுறேன் வான்னு கூப்பிடுறோமே, பாரோ முராரே கூப்பிடுறோமே, பாரோன்னு, வா கிருஷ்ணா கூப்பிடுறோமே. கூப்பிடணும். பகவான் வேற ஒன்றுமே ஒன்று சொல்லலை, என் நாமாவை சொல்லி கூப்பிடு. ஆயிரக்கணக்கான நாமா இருக்கு, ஏதாவது ஒரு நாமா எடுத்துக்கோ. கோவிந்தா, கோபாலா, கேசவா, எத்தனை நாமா இருக்குது, ராம ராமா, நாராயணா. உனக்கு எதில் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோன்ட்டான். நீ இதைத்தான் கூப்பிடணும்னு கட்டாயப்படுத்தலை. அதையும் பாரு பகவான்கிட்ட, நீ இந்த நாமாவை சொன்னால் தான் வருவேன்னு சொல்லலை. கூப்பிடு, எந்த நாமாவை சொல்லி வேணாலும் கூப்பிடு, நான் வந்துடுறேன். எப்படி சொன்னாலும் வந்துடுறேன் சொல்கிறான் பார். அதைத்தான் அவன் சொல்கிறான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அந்த பக்தியையுமே இந்த பகவன் நாமாவை கூப்பிடுறதுமே கடமையாக செய்யுங்கிறான். காத்தால எந்திரிந்தவனா குளிச்சுட்டு நாமா சொல்லுவியா? சொல்லு, ரொட்டீனா கடமை. அர்த்தமும் தெரிய வேண்டாம், ஒன்றும் தெரிய வேண்டாம். என்ன சொல்கிறேன்னு கேட்டான்னா, இல்லை எங்கள் அப்பா சொல்லுவார் நானும் சொல்கிறேன்னு. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா சொல்கிறேன். இப்போ நமக்கு ஒன்றும் அர்த்தமே தெரிய வேண்டாம். என்ன இப்போது அத்வைதமாக விசிஷ்டாத்வைதமாக துவைதமானு சண்டை போட வேண்டாம். தியாகபெருமன் சொல்கிறார், அந்த நேரத்தில் ராம ராமா சொல்லுன்னு. அம்மா அந்த ஆர்கியூமெண்ட் என்னத்துக்கு? வேண்டவே வேண்டாம். ஒருத்தட்ட முதல்ல ஒன்று வச்சுக்கோங்க, ஆர்கியூமெண்ட்டே பண்ணாதேங்க, தேவையே இல்லை. எதுக்கு வெட்டி பேச்சு? கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன் என்னை பார்க்க வந்தான். நான் அவன்கிட்ட சொன்னேன், நீயோ இல்லைன்னு விட்டேன், விட்டுவிடு. எதுக்கு எங்கிட்ட இப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணுறேன்னு? அப்போ நீங்கள் ஒன்றுமே படிக்கலையான்னா வச்சுக்கே. நீ நான் இப்போ நிறைய படிச்சிருக்கேன்னு ஒன்றும் வால் போஸ்ட் ஒட்டலையே, ராமாயணம் சொல்லுவேன்னு தான் ஒட்டியிருக்கேன். புரியுறதா உனக்கு? நான் எந்த அளவில் படிச்சிருக்கேனோ சொல்ல போகிறேன். உனக்கு அதில் இஷ்டம் இல்லைன்னு வர வேண்டாம். நீ அனாவசியமாக ஆர்கியூமெண்ட் பண்ணி நான் பதில் சொல்லின்னு இருக்க வேண்டாம். என்னதுக்கு இந்த நேரத்தை வீணாக்கிட்டு நான் பாட்டுக்கு ராமஜபம் பண்ணுவேனே, இல்லை புஸ்தகத்தை படிப்பேன். நீ ஓ வேலையை பாரு, இல்லைன்னு சொல்கிறத சொல்லு அப்படின்னு. அவன் என்கிட்ட பேசிவிட்டு நான் தங்கியிருக்கிற வாரத்தில் பிராமணன்ட்ட சொல்லிட்டு போகிறேன். அவர் ரொம்ப பயப்படுறார் அப்படின்னு என்கிட்ட என்ன சொல்லுங்க. இருக்கட்டுமே, துஷ்டாளை கண்டா தூர விலகுன்னு சொல்கிறது. இப்போ நம்ம அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லையே.
சொல்லுங்க. இன்னொருத்தன் சொன்னான் இவர் இன்னும் நிறைய படிக்கணும்னு. ஆட்சேபம் என்ன, நான் நிறைய படித்தேன்னு சொல்லலையேன்னு. இருக்கட்டுமே, படிக்கணும்னு தானே சொல்கிறான், படிக்கலைன்னு சொல்லலையோ இல்லையோ. அதாவது அனாவசியமான விவாதங்களுக்கெல்லாம் போகாதேங்க.